Have a nice day. வெல்கம் டு நவீனிகா விலாக்ஸ். நாம் பொட்டேட்டோ காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் வாங்க. எல்லாத்தையும் தனித்தனியாக வேக வச்சு குருமா செய்யாமல் நம்ம ஒன் பார்ட் மெத்தடில் குருமா செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒன் பார்ட் மெத்தட்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுதான் அந்த ஒன் பார்ட் மெத்தட் குருமாவுக்கு நம்ம குக்கர் எடுத்து அதில் கொஞ்சம் கடலெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கணும். அது கொஞ்சம் காய்ச்சதும் தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, இது கூட கறிவடகம் இது வெடிக்க ஒட்டி கொஞ்சோண்டு வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் வதங்கணும். லேசாக அது வதங்கி வர்ற ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கணும். இதை கொஞ்சம் வதங்க விட்டோம்னா நம்ம ஏற்கனவே நறுக்கி கழுவி வச்சுருக்க பொட்டேட்டோவை ஆட் பண்ணிட்டோமா. அடுத்து பொட்டேட்டோவுக்கு அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கழுவி நறுக்கி ½ hour வெந்நீரில் ஊற வச்சுருந்த காலிஃப்ளவர் தான். அந்த காலிஃப்ளவர் என்ன பண்ணணும், அந்த ஒன் பார்ட்டில் ஃபுல்லாக போட்டுடணும். எல்லாத்தையும் நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து போட்டுட்டு உப்பு போடணும். உப்பு போட்டு தேவையான அளவு அது எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி மட்டும் கொஞ்சம் ஊற்றணும். நாங்கள் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுறணும். அந்த இதை ஃபுல்லாக கீழே இருந்தது எண்ணெய் இது எல்லாருக்கும் அது எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கடைசியாக தான் போட்டோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டே போட்டுக்கலாம். ப்ளஸ் இன்க்ரீடியண்ட்டாக அரைச்சி ஊற்ற வேண்டியது இருக்குது. என்னென்ன அப்படின்னா, தேங்காய், 2 பச்சை மிளகா, 4 வெங்காயம், 3 பீஸ் பாதாம், 4 முந்திரி, கொஞ்சம் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இது எல்லாத்தையும் பேனில் கொட்டி நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லானா கோல்டன் ப்ரௌனாலாம் இல்லை, நல்லானா கொஞ்சம் இந்த ஃப்ளேவர் இறங்கி அந்த ஸ்மெல் வரும்ல, அந்த கோகனட்ஸ் ஆயில் ஸ்மெல்லு, அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி இது எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சதை ஏற்கனவே நம்ம கொதிக்க வச்சுருக்கோம்ல, அந்த இது மிக்சிங்கில் எல்லாத்தையும் போட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணுவோன்னா, இப்போ வெயிட் போட ஆரம்பிச்சிட வேண்டியதான். இதை க்ளோஸ் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு ஒரு 4 விசில் வச்சோம் அப்படின்னா நல்லா குருமா பதத்துக்கு குருமா ரெடி ஆயிடும். நாங்கள் கொஞ்சம் குழம்பு பதத்துக்கு வச்சோம், ஏன்னா நாங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சுக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திக்காக கூட வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.